நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். எபிசோட் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அதை பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த வெளியிலேருந்து நம்ம மணி இருக்கார்ல, அவர் வேகமாக வராரு. வந்த உடனே நம்ம ரத்னம் இருக்கார்ல, அவர் வந்து கேட்காரு, மாப்பிள்ளை எல்லாம் விசாரிச்சிங்களா, தமிழ் எங்கேயாவது பார்த்தாங்களா, கிடச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை மாமா, நானும் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டு தேட சொல்லியிருக்கேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டிருக்கேன். வந்தவொடனே செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு இன்னும் எங்கே இருக்கா என்னன்னு தெரியல மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்லிடுறாரு. ஐயோ, அந்த துறப்பை வேறு எங்கே போனால் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் வாங்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக துறை வந்து வந்துடுறாரு. வந்தவொடனே விறுவிறுன்னு போய் ரத்னம் இருக்கார்ல, கன்னத்தில் பலார்னு அடிச்சிடுறாரு. எங்கடா என் பேத்தி வச்சிருக்கேன், எங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஐயோ அப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, எனக்கு தமிழை நான் கூப்பிடவே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மரகதம் சொல்கிறாங்க, ஃபோன் உனக்கு அத்தனை தடவை போட்டோம்லடா, ஏன்டா ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே உடனே அவர் வந்து சொல்லிடுறாரு, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தான், அங்கே வந்து நான் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன், இப்போ தான் எந்திரிச்சேன். ஆதி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுக்கு வேகமாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. உடனே அந்த பக்கம் பாரதி வந்து ஆதிக்கு கால் பண்ணுறாங்க. ஆதி கால் பண்ணி கேட்கும்போது ஆதி வந்து சொல்கிறாரு, எனக்கும் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் தமிழ் இன்னும் கிடைக்கல, உங்கள் சைடு எதுவும் கிடைச்சாலா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லையா ஆதி, இங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. சரி, கவலைப்படாதீங்க, எங்கேயாவது இருப்பா, நம்ம கண்டிப்பாக தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தேடிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட வந்து யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரத்னம் வந்து, இல்லை மாமா, நம்ம ஆதிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், தேடி தமிழ் காணாமல் போயிட்டா, எங்கேயா இருந்தால் தேடி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், அதான் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. உடனே ரத்னம் வந்து வேண்டுறாரு, எப்படியா கடவுளை, எப்படியாவது போன வட்டம் அந்த தம்பி கண்ணில் வந்து என் பேத்தியை காட்டினேன், காப்பாற்றி கொண்டு வந்தார், இந்த வட்டம் எப்படியாவது அந்த தம்பி கண்ணிலையாவது காட்டியிருப்பா அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி வந்து அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. தமிழ் கூட பேசினது ஒரு டைம் ஞாபகம் வருது. தமிழ்கிட்ட ஒரு டைம் வந்து அவர் வந்து சத்தியம் வாங்கியிருக்காரு. அதாவது வந்து இந்த ஃபேமிலியில், உங்கள் ஃபேமிலியில் தாத்தா, பாட்டி, துரை, அதுக்கடுத்து நம்ம மணி இருக்கார்ல அவர், அதுக்கடுத்து பாரதி, யார் இவங்களை தவிர வேறு யார் வந்தாலும் அவங்க கூட வந்து ஸ்கூலை விட்டு போகக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ நம்ம தமிழ் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சீன் ஞாபகம் வருது. அப்போ அதுக்கடுத்து வந்து தமிழ் சொல்கிறாங்க, ஏன் ஃப்ரெண்ட் இந்த இதில் உங்களை சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும், உன்னையும் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காரு. ஆமாம் ஃப்ரெண்ட், உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகு, சரி, நாங்கள் எல்லாருமே இது சொன்னவங்க எல்லாருமே இது தவிர வேறு யார் வந்தாலும் நீ ஸ்கூலை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தோன்னே அந்த அந்த சீன் வந்து ஞாபகம் வருது. அப்புறம்னா கண்டிப்பாக நமக்கு தமிழ் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா, அப்புறம்னா ஸ்கூலை விட்டு கண்டிப்பாக வெளியில் வந்திருக்க மாட்டா, ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்கூலில் போய் திருப்பி நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்தவொடனே அந்த கேட்டுக்கிட்ட வந்தவொடனேயுமே நம்ம ஆதியோட இதயம் வந்து டப்புன்னு அதிகமாக துடிக்க ஆரம்பித்தோடனே, இந்த இடத்துல எனக்கு என்னமோ தமிழ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் தான் இருப்பா, உள்ளே போய் தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து ஒருவர்னு கேட்டுக்கிட்ட வராரு. வாட்ச்மேன் வந்து உள்ளே வரல. சார் எங்கே சார் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என் பொண்ணு இங்கே இருக்கா, அந்த பொண்ணை தேடி வந்திருக்கேன், காணாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அந்த பிள்ளையா, எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சார், உள்ளே யாருமே இல்லை, எதுனாலும் காலையில் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காரு. சார் எதனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் சார் வந்து பார்க்க முடியும், உடனே எல்லாம் காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேன் சொன்னோடனே, அங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனை தள்ளி விட்டு விறுவிறுன்னு உள்ளே ஓடிடுறாரு. உள்ளே ஓடி எல்லா ரூம்லையும் திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உள்ளே இருந்து ஒரு சார் வந்துடுறாரு. சார் வந்தோடனே, என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் வாட்ச்மேன் சொல்கிறாரு, சார் உங்கள் பொண்ணு காணாமல் போயிடுச்சு, அதனால் இங்கே வந்து தேட வந்திருக்காரு, காலையில் வர சொன்னால் கேட்க மாட்டேங்கார் சார், என்னை தள்ளி விட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்கள் பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி அந்த வாத்தியார் கேட்காரு. உடனே ஆதி வந்து செல்ஃபோனில் வந்து தமிழோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணா சார், இந்த பொண்ணு ஸ்கூல் முடிகிற நேரத்தில் எனக்குள்ள தான் சார் கண்ணாமூச்சி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு, நான் கூட பார்த்தேன், வீட்டுக்கு போமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்குள்ளே விளாண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் விளாண்ட இடத்த காட்டுறாங்க. விளாண்ட இடத்து பக்கத்தில் ஒரு ரூமுக்குள்ளே வந்து புகையாக வருது. என்ன இந்த ரூமுக்குள்ளே வந்து புகையாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புகையை அந்த ரூமை வந்து உடச்சி பார்த்தா உள்ளே வந்து தமிழ் வந்து மயங்கி போய் கிடக்காங்க. அதாவது கண்ணாமூச்சி விளாண்டாங்கல்ல, அப்போ அந்த ஆசிட் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் உள்ளே ஒளிஞ்சிருக்கும்போது நம்மளை தேடி கதவை திறந்து வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மேலே லாக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் திருப்பி அதை வந்து அன்லாக் பண்ண முடியல அவங்களால. அதனால் கஷ்டப்பட்டு அதை வந்து அந்த ரூமை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து திறக்க முடியாத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது மேலே வந்து எட்டலை அந்த பொண்ணுக்கு சரியாக. அடுத்து வந்து அது வந்து ஆசிட் ரூமில், அதனால் அதிலேருந்து அந்த ஆசிட் கேஸு வந்து நிறைய வெளியாகி அந்த பொண்ணு வந்து மயக்கமாயிடுச்சு. அதாவது தமிழ் வந்து மயக்கமாயிடுச்சு, மயக்கமான மாதிரி காட்டுறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா மயங்கி போன நிலையில் வந்து தமிழ் இருக்காங்க. உடனே அதை தூக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. டாக்டர், நர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதி, அதுக்கடுத்து ரத்னம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதிக்கிட்ட கேட்காங்க. ஆதி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. மயங்கி கிடந்தா நான் தான் தூக்கிட்டு வந்து சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோடனே ரத்னம் வந்து சொல்கிறாரு, எங்கள் குடும்பமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் கடமைப்பட்டிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டாக்டர் செக்கப் பண்ணிட்டு உள்ளேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே டாக்டர் எப்படி இருக்கா என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்டவொடனே ஆசிட்டை வந்து சுவாசிச்சிட்டாங்க, அதனால் அவங்க வந்து மயங்கிட்டாங்க. நான் ஒரு மருந்து கொடுத்துருக்கேன், 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுனாலும் அது மருந்து எப்படி வேலை செய்யுது என்னன்னு சொல்ல முடியும். மனசை தைரியமாக்கிக்கோங்க, முக்கியமாக கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக பொழப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம அது யாராவது ஒரு ஆள் போய் பாருங்கள், யார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னே நம்ம பாரதி வந்து ரொம்ப அழுகுறாங்க. அழுது இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மரகதை வந்து விடு பாரதி, சரியாயிரும், நீ அழுகாத, ஃபீல் பண்ணாத, டாக்டர் தான் நாளைக்கு பார்ப்போம் சொல்லியிருக்காருல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் பாரதி வந்து அழுகிறத நிப்பாட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து வந்து நம்ம ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, பாரதி இப்போ வந்து நான் அவங்க கையை பிடிச்சி உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் போல் தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது சொல்ல முடியல, அதனால் நான் இங்கேருந்தே சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க, தமிழுக்கு ஒன்றுமே ஆகாது, கண்டிப்பாக தமிழ் நல்லபடியாக உயிர் பழச்சிருவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.